அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நபி அவர்களே வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு மகத்தான ஒரு குட்டி திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு உறங்குவதற்கு முன் இந்த சிறிய திக்ரை வெறும் 72 முறை ஓதிவிட்டு உறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேடல்களுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் இது அப்படியான மகத்துவமான திக்கர். இந்த திக்கருக்கு பின் சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஒருமுறை நபி அவர்கள் பள்ளிவாயலில் இருந்தார்களாம். அப்போது அங்கு ஒரு சஹாபி இந்த திக்கரை ஓதிக்கொண்டு இருந்தார்களாம். அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை பார்த்து கொண்டிருந்தார்களாம். நபி அவர்கள் அந்த சஹாபி ஓதி முடித்த உடனேயே கேட்டார்களாம், இந்த ஒரு வார்த்தையை சொல்லி துஆ கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த சஹாபிக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். என்ன கூறுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ், என்ன திக்ரை நான் ஓதிவிட்டேன் என்று கேட்க, நபி அவர்கள் கூறினார்களாம், எவன் கைவசம் என் உயிர் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் இப்போது கூறிய வார்த்தையை கூறிவிட்டு எதை கேட்டாலும் அந்த ரப்பு கொடுப்பான். அல்லாஹ் இப்போது கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்களாம். அப்படியான அற்புதமான ஒரு திக்கர். அந்த திக்கர் என்னவென்றால், இது மிக மிக சிறிய ஒரு திக்கர் தான், ஆனாலும் பல சிறப்புகளை கொண்ட ஒரு திக்கர். யா பதி அஸ் சமாவாத்தி யா ஹையு யா கையூமு இன்னி அஷ்அலுக்க. இதனுடைய பொருள் என்னவென்றால், வானங்களை விதானமாக படைத்தவனே, உயிருள்ளவனே, என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனே, உன்னிடமே நான் கேட்கின்றேன். எவ்வளவு சிறப்பான ஒரு சம்பவம் என்று பாருங்கள், எவ்வளவு சிறப்பான ஒரு திக்கர் என்று பாருங்கள். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபி அவர்களே பிரமித்து வியந்த ஒரு திக்ராம். அவ்வளவு அற்புதமான திக்ராக இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இரவு உறங்குவதற்கு முன் உங்கள் தேவைகளினை முன்வைத்து நீங்கள் 72 முறை ஓதிவிட்டு உங்கள் ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதனை நிச்சயமாக கபூலாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது, துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது, அப்படி என்றால் அதில் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ஓதுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக உதவிகளை வழங்குவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்குவதற்கு முன் 72 முறை ஓதிவிட்டு உறங்குங்கள். எனவே இந்த சிறிய திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.